வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். நேற்றைய பிரெஞ்சு புரட்சியின் நிறைவு பகுதியை இன்று காண்போம். மக்கள் ஆத்திரமடைந்து கிளர்ச்சியை தீவிரப்படுத்தினர். 1791 செப்டம்பர் மாதத்தில் புதிய அரசியலமைப்பை தேசிய சபை உருவாக்கியது. இந்த அரசியல் அமைப்பின்படி அரசரின் அதிகாரம் குறைக்கப்பட்டது. அரசு கஜானாவை தன் விருப்பப்படி பயன்படுத்தும் அதிகாரத்தை மன்னர் இழந்தார். புதிய அரசியலமைப்பு மன்னர் விரும்பவில்லை. அதிகாரங்களை இழந்த அவர் மாறுவேடத்தில் தன் குடும்பத்துடன் பிரான்ஸை விட்டு தப்பி ஓடினார். ஆனால் எல்லைப் பகுதியில் அவரை காவலர்கள் பிடித்து கொண்டனர். அவர் பாரிஸுக்கு கொண்டு வரப்பட்டார். மன்னர் ஆட்சி முறையை ஒழித்து குடியரசு ஆட்சியை கொண்டுவர மக்கள் தீர்மானித்தனர். இதற்காக குடியரசு கட்சி தொடங்கப்பட்டது. பிரெஞ்சு புரட்சியை கண்டு ஐரோப்பிய மன்னர்கள் அச்சமடைந்தனர். மன்னருக்கு ஆதரவாக ஆஸ்திரியாவும் பிரஷ்யாவும் பிரான்சுக்கு படைகளை அனுப்பின. இந்த படைகளிடம் பிரான்ஸ் நாட்டு மக்கள் படை படுதோல்வி அடைந்தது. இந்த தோல்விக்கு 16ஆம் லூயி செய்த சதிதான் காரணம் என்று புரட்சியாளர்கள் நினைத்தனர். மன்னரை எதிர்த்து நாடெங்கும் கிளர்ச்சிகள் நடந்தன. 1792 20ஆம் தேதி வால்மீ குன்று என்ற இடத்தில் நடந்த போரில் வெளிநாட்டு படைகளை புரட்சிப்படை தோற்கடித்தது. இதனால் புரட்சிக்காரர்களின் கை ஓங்கியது. பிரான்ஸ் நாட்டின் ஆட்சி மன்றம், அதாவது புரட்சிக்காரர்களை கொண்டது, கூடி நிலைமையை ஆராய்ந்தது. மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பிரான்ஸ் ஒரு குடியரசாக பிரகடனம் செய்யப்பட்டது. மன்னர் 16ஆம் லூயி குற்றவாளி என்று ஆட்சி மன்ற குழுவின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் தீர்மானித்தனர். அவருக்கு மரண தண்டனை விதிக்கலாமா என்று ஓட்டெடுப்பு நடந்தது. மரண தண்டனை விதிக்கும் தீர்மானம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி 1793 ஜனவரி 21ஆம் தேதி கில்லட்டின் என்ற கருவி, அதாவது கழுத்தை கூரிய கத்தியால் வெட்டும் இயந்திரம் மூலம் மன்னர் 16ஆம் லூயி தலை துண்டிக்கப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்ட அவர் மனைவியின் தலையும் சில மாதங்களுக்கு பின் இதேபோல் துண்டிக்கப்பட்டது. மன்னர் கொல்லப்பட்ட பிறகு ராபிஸ்பியர், காதன், செயின்ட் ஜஸ்ட் ஆகிய மூவர் குழு ஆட்சி பொறுப்பை ஏற்றது. இவர்கள் ஆட்சியில் பயங்கர அடக்குமுறை தாண்டவமாடியது. சந்தேகத்திற்கு இடமானவர்கள் என்று 40,000 பேரை பிடித்து கொன்றனர். இவர்களுடைய கொடுங்கோல் ஆட்சியை மக்கள் எதிர்த்தனர். 1794ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ராபிஸ்பியர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஜூலை 28ஆம் தேதி கில்லட்டின் மூலம் அவர் தலையும் துண்டிக்கப்பட்டது. இதன் பிறகு பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. அரசு நிர்வாகத்தில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. 1795 அக்டோபர் 26ஆம் தேதி புதிய அரசியல் அமைப்பு அமலுக்கு வந்தது. டைரக்டரி என்ற புதிய அமைப்பிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இந்த புதிய அரசியல் அமைப்பு 4 ஆண்டு காலமே அமலில் இருந்தது. 1799 ஆட்சியை நெப்போலியன் கைப்பற்றினார். இத்துடன் இந்த வரலாற்றை முடித்துக்கொள்வோம். நாளைய பதிவில் அமெரிக்காவின் வரலாற்றை பார்ப்போம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.